ஹெல்த்தியாக வாழ்கிறது வந்து மோஸ்ட்லி வெளியே சாப்பிடக்கூடாது, வீட்டில் என்ன செஞ்சு கொடுக்குறாங்க சாப்பிடணும். ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால கேன்சர், மெயினாக குர்குரே சாப்பிடாதீங்க, அதனால நிறைய பேர் கேன்சர் வருது. ஜங்க் ஃபுட்லாம் அவ்வளோ சாப்பிடாதீங்க. லைக் ஒன்ஸ் அ வீக் இஸ் ஓகே. அப்புறம் மெயினாக ஹாப்பியாக இருங்க. நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காதீங்க, ஹாப்பியாக இருங்க. நல்லா தூங்கிட்டு நல்லா சாப்பிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தாவே போதும். நம்ம நேட்டிவ் ஃபுட்லாம் நிறைய மறந்துட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனோட சராசரி வயசு வந்து வாழ்கிற காலம் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60. காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்துச்சு வாக்கிங் போய் நல்லா எக்ஸசைஸ் பண்ணாவே போதும். சாப்பிடணும், ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. நல்ல ஒரு நேச்சுரல் டயட்லாம் நிறைய இருக்குது, அதை ஃபாலோ பண்ணாங்க. இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஆரோக்கியமா வாழ்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத மக்கள்கிட்டே கேட்டுக்கலாம். ஆரோக்கியமாக இருக்குன்னா 3 நேரம் நல்ல சாப்பாடுங்க. காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்துச்சு வாக்கிங் போய் நல்லா எக்ஸசைஸ் பண்ணாவே போதும். எக்ஸசைஸ்னால் நல்லபடியாக ஏதாவது பண்ணால் போதுங்க. ஓகே, நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க உங்கள் லைஃப்பில்? எல்லாத்துக்கும் நல்லா தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இல்லை, நீங்கள் என்ன டயட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? எதுவுமே இல்லைங்க, 3 நேரம் நல்லா சாப்பிட்றாங்க, அவ்வளோதான். ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த மாதிரி சிட்டியில் இருந்துட்டு அதை வாங்கி சாப்பிடணும் இதை வாங்கி சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது. கிராமத்தில் அம்மா அப்பா சமைச்சு தர காய்கறி, கீரை, நாங்களாம் கிராமம் தான். இப்போ வந்து நாங்கள் வந்து சென்னை வந்திருக்கோன்னா சுற்றி பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். அப்போ அதோட பெரியம்மா விசேஷ ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க, வந்து சுற்றி பார்க்க வந்திருக்கோம். நாங்கள் ஆனால் கிராமம் தான். கிராமத்தில் எங்கள் அம்மா எங்களுக்கு என்ன பண்ணி தருவாங்க, எங்கள் மரத்தில் முருங்கைக்கீரை இருக்குது, பக்கத்தில் போயிட்டு குப்பைக்கீரைலாம் சொல்லிட்டு நிறைய கீரை, மணத்தக்காளி கீரை, இந்த மாதிரி நிறைய கீரை இருக்குது, நிறைய அம்மா அந்த மாதிரி செஞ்சு தருவாங்க. அதனால ஆரோக்கியமான சாப்பாடு தான் சாப்பிடணும், ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. ஓகே, நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா ஃபாஸ்ட் ஃபுட் ஏதாவது? சாப்பிடுவேன், அப்பா எனக்கு தான் வாங்கி தருவாங்க. அதெல்லாம் தொடர்ந்து இருக்க மாட்டோம், ஆனால் பிடிக்கும். அதெல்லாம் சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும், என்ஜாய் பண்ணணும்னு தோணும். ஆனால் அந்த மாதிரி கீரை, இந்த மாதிரி இரும்பு சத்துலாம் சாப்பிட்டு, காய்கறிலாம் சாப்பிட்டு அப்படிதான் நல்லா சாப்பிட்டாங்க, ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி தான் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே போய் அதே ஃபுட் இருக்காங்க. இப்போ எடுக்கிற ப்ரோட்டீன் பொருள்லாம் எடுக்கிறது அவங்களோட விருப்பம். ஆனால் நல்ல ஒரு நேச்சுரல் டயட்லாம் நிறைய இருக்குது, அதை ஃபாலோ பண்ணாங்க. நிறைய இந்த பயிர் இந்த மாதிரி தானியங்கள் அதிகமாக சாப்பிடுவோம். அதனால் எக் அதிகமாக சாப்பிடுவோம். எக்கு சிக்கன்லாம் எப்படி தரல, அதே நாட்டுக்கோழி அந்த மாதிரி சாப்பிடுறது. அது சிக்கன் இந்த ப்ராய்லருக்கு போல அதுக்கு போல சாப்பிடலாம் அந்த மாதிரி. ஓகே, ஆரோக்கியமாக இல்லை. ஒரு மனுஷனோட சராசரி வயசு வந்து வாழ்கிற காலம் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60. அது வரைக்கும் இப்போ என்ன மாதிரி ஆள்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிடுவோம். எதுவாக இருந்தாலும் நான் டயட் ஜிம்முக்கு போகிறதில்ல, எதுவுமே போகிறதில்ல. எனக்கு என்ன தோணுதோ நான் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு இது சாப்பிட்ணுன்னு தோணுச்சா சாப்பிடுவேன். தம்மு சாப்பிட்லாம் கிடையாது. எனக்கு இது சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா சாப்பாடு சாப்பிடுவேன். இந்த சாப்பாடு சாப்பிடாது, இது சாப்பிடாது, ஃபாஸ்ட் ஃபுட்டு பண்ணிடுவேன். அது எனக்கு உடம்பு ஒத்துக்கலைன்னா இதை சாப்பிடாம இருக்கும். ப்ளஸ் எனக்கு ஜிம்முக்கு போகணுன்னு ஆசை கிடையாது. உடம்பு எல்லாமே வச்சுட்டு இருக்காங்க, அப்படின்னா போகணும். எனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு டிப்ஸ் சொல்லலாம் அவசியம் கிடையாது. எனக்கு என்ன தோணுதோ அதை மற்ற நான் டிப்ஸ் சொல்லி நான் என்ன பண்ண போகிறேன். எனக்கு என்ன தோணிட்டு இருக்கோ அதை நான் பண்ணிட்டு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட்டோட இதுலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சைனீஸ் அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம நேட்டிவ் ஃபுட்லாம் நிறைய மறந்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நேட்டிவ் ஃபுட்லாம் மறந்துட்டு இருக்கோம். அப்படின்னும் போது நம்ம மறுபடியும் நேட்டிவ் ஃபுட் போகிறது, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுக்கிறது வந்து இல்லை இப்போதைக்கு இது வரைக்கும் எடுக்கல, இனிமேல் எடுக்கலாம், ட்ரை பண்ணுறேன். இனிமேல் ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா எடுக்கிறதுக்கு? இல்லை இப்போ வரைக்கும் ஒர்க் போகாமல் இருக்கேன். சரி, ஒர்க் போயிட்டு அதுக்கப்புறமா அது மாதிரி டயட் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ட்டு. நல்லா தூங்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தாவே போதும். அதுவே ஆரோக்கியமாக இருக்கலாம். எவன் விஷயத்துலையும் தலை நோண்டாமல் நம்ம மட்டும் நம்ம வேலையை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிட்டு வந்து தூங்கிட்டு வந்ததே நிம்மதியாக இருக்கலாம். ஹெல்த்தியாக இருக்குது. ஓகே, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, வெஜிடபிள் சாப்பிடுங்க, நல்லா க்ரீன் சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட்லாம் அவ்வளோ சாப்பிடாதீங்க. லைக் ஒன்ஸ் அ வீக் இஸ் ஓகே. அப்புறம் மெயினாக ஹாப்பியாக இருங்க. நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காதீங்க, ஹாப்பியாக இருங்க. அதான் உங்களுக்கு மெயினாக ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஒரு நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய சாப்பிடுங்க. அதே மாதிரி வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்தீங்கன்னா கை கால்லாம் கழுவுங்க. அதே மாதிரி குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த்தி கேரட் அந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸாகவே கொடுங்க. ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க. ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால கேன்சர், மெயினாக குர்குரே சாப்பிடாதீங்க, அதனால நிறைய பேர் கேன்சர் வருது. இப்போ நிறைய பேருக்கு நம்ம நியூஸில் பார்த்துருப்போம், நிறைய பேருக்கு கேன்சர் அந்த மாதிரி வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள்.
ஓகே தேங்க்யூ. ஹெல்த்தியாக வாழ்கிறது வந்து மோஸ்ட்லி வெளியே சாப்பிடக்கூடாது. வீட்டில் என்ன செஞ்சு கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்ணும். அம்மா என்ன பண்ணுறாங்களோ அது நம்ம நல்லது தான் பண்ணுவாங்க கன்ஃபார்மு. அதுக்கப்புறம் ஒரு எனக்கு தெரிஞ்ச வரையும் டெய்லியும் ஒரு ஐயோ ஆப்பிள் சாப்பிட்டா நல்லது. ஓகே நீங்கள் சாப்பிட்றீங்களா? இல்லை நான் சாப்பிட்றது. ஓகே நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான். அதுமாதிரி ஸ்போர்ட்ஸில் வந்து அதிகமாக ஆர்வம் காமிச்சா வந்து கொஞ்சம் பாடி ஃபிட்டாக வச்சுக்கலாம். அதேமாதிரி இந்த ஜிம்மு பசங்களுக்கு வந்து மெயினாக அந்த மாதிரி இதுலலாம் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதனால வந்து அதிலலாம் இது பண்ணால் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கலாம். அதேமாதிரி ஃபுட்டு வந்து இப்போது ரொம்ப எப்படி சொல்கிறது, வெளியெல்லாம் வந்து சாப்பிட்றது வந்து நிறையா கெட்ட ஃபுட் அந்த மாதிரி தான் இருக்குது. அது கொஞ்சம் அதெல்லாம் தவிர்த்து வீட்டில் செய்கிற ஃபுட்டை சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இன்னும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான கண்டென்ட்ஸோட நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறோம். இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து மக்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு ஏதாவது தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சிரேன் அலாங் வித் கேமராமேன் வினோத்.